வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெலாம் இது ஒரு நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் வேர்க்கடலையை தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது வறுத்தது தான், அதனால் இதை வறுக்க தேவையில்லை. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சிலது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோலோட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு புளி. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காயில் மேலே கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. அப்படி எடுத்துகிட்டு சட்னி செய்யும்போது சட்னி நல்லாயிருக்கும், கலரும் மாறாது. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயையும் வேர்க்கடலையும் அரைச்சிக்கலாம். இப்போ மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி. இது எல்லாத்தையும் இப்போ சட்னியோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி சட்னி செஞ்சு நல்லா சுட சுட இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.